வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். தொழிலதிபர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்களிடம் ஏஎஃப்டி ரோடியர் மில் ஊழியர்கள், இந்த அரசு பல மாதமாக சம்பளம் வழங்கவில்லை, எங்கள் சம்பளத்தை பிடித்த பிஎஃப் கிராஜுவேட் பணத்தை வழங்கவில்லை, எங்களுக்கு வேலையும் இல்லை, எங்களுடன் சக ஊழியர்கள் வறுமையால் வாடுவதால் பலர் மாண்டுவிட்டார்கள். இன்று காலை ஸ்டீஃபன் என்ற தொழிலாளி மாண்டுவிட்டார். இதேபோல் எங்களுடன் பணிபுரிந்த ஊழியர்கள் வறுமையால் உடல் குன்றி சிகிச்சைக்கு பணமில்லாமல் இறந்து கொண்டிருக்கின்றோம், எங்களுக்கு ஏதாவது உதவி செய்யுங்கள் என்று சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார் எம்எல்ஏ மூலம் சார்லஸ் மார்டினிடம் வேண்டுகோள் வைத்தார்கள். அதை ஏற்ற சார்லஸ் மார்டின் இன்று நடைபெற்ற மில் தொழிலாளி ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டு அவர்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கி தொழிலாளர்கள் மத்தியில் புதுவை அரசு சிட்டியில் இவ்வளவு பெரிய இடத்தை வைத்துக்கொண்டு புதுவைக்கு புகழ் சேர்த்த 3 மில்களான ஏஎஃப்டி, சுதேசி, பாரதி மில் 3னையும் மூடி வைத்து வேலையில்லா திண்டாட்டத்தை உருவாக்கி தொழிலாளர்களை வஞ்சிப்பது வேதனை அளிக்கின்றது. என் தாத்தாவும் ஒரு மில் தொழிலாளிதான். அவர் பட்ட கஷ்டத்தை என் தந்தையும் நானும் அறிவோம். எனது தந்தை பல தலைமுறைக்கு சொத்து சேர்த்துள்ளார். நாங்கள் அரசு அனுமதியுடன் இந்த மில்லை எடுத்து தொழிலாளர்களுக்கு நிலுவைத் தொகை வழங்கி 10,000 புதிய தொழிலாளர்களுக்கு வேலைவாய்ப்பு தர தயாராக உள்ளோம். புதுவை அரசு தொழிலாளர்கள் நலனில் அக்கறை கொண்டு மில்லை நாங்கள் நடத்த அனுமதி தர முன்வர வேண்டுமென்று கூறினார். நாங்கள் நினைத்தால் வெளிநாட்டில் சொகுசாக வாழலாம். தமிழ் மக்கள் துன்பம் படும்பொழுது வெளிநாட்டில் குடியேற பிடிக்காமல் இங்கு தமிழ் மக்களுக்காக உதவ வேண்டுமென்ற நோக்கில் அண்ணன் ஜான்குமார் வேண்டுகோளை ஏற்று எங்கள் கம்பெனி மூலம் உதவ முன்வந்துள்ளோம் என்று கூறினார். தொழிலாளர் நலன்காக ஏஎஃப்டி மில் புத்தம் பொலிவுடன் இயங்க செய்ய முன்வருவோம் என்று கூறினார். தொழிலாளர்கள் உற்சாகமாக கரகோஷம் எழுப்பி கைத்தட்டினார்கள். ரோடியர் மில் அலுவலக நுழைவாயிலில் ஏஎஃப்டி ஆலை கூட்டமைப்பு தலைவர் முத்தமிழன் மற்றும் 500க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் கலந்து கொண்டார்கள். தொழிலாளர் நலனுக்காக சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார் எம்எல்ஏ மற்றும் கல்யாணசுந்தரம் எம்எல்ஏ ஆகியோர் உரையாற்றினார்கள். இந்த நலத்திட்ட விழாவில் ஜோஸ் சார்லஸ் மார்டினுக்கு கல்யாணசுந்தரம் எம்எல்ஏ பொன்னாடை போர்த்தி ஏலக்காய் மாலை அணிவித்து மரியாதை செய்தார். அதனைத் தொடர்ந்து புதுச்சேரி பல்வேறு கிரிக்கெட் சங்க தலைவர்கள், விளையாட்டு ஊழியர்கள் தங்கள் ஆதரவை தெரிவித்து ஜோஸ் சார்லஸ் மார்டினுக்கு ஆளுயர மாலை அணிவித்து மகிழ்ச்சி வெளிப்படுத்தினார்கள். மேலும் பல வழக்கறிஞர்கள் ஒன்றாக வந்து ஜோஸ் சார்லஸ் மார்டினுக்கு சால்வை அணிவித்து மரியாதை செய்தனர். புதுச்சேரி செய்தியாளர் சந்திப்பின் பொழுது தொழிலதிபரும் சமூக சேவகருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் பல்வேறு கேள்விகளுக்கு மேற்கொண்ட பார்வையில் நெஞ்சில் தைரியத்துடன் அனைத்து கேள்விகளுக்கும் அசராமல் பதிலளித்தது தொழிலாளர் மத்தியில் வியப்பை ஏற்படுத்தியது. நாங்க திடீர்னு பரம்பரை பணக்காரனா வரல. எங்க அப்பா சுயமா அவரோட 10 வயசுல இருந்து ரோடா போய் ராட்டி சீட்டோ ஏதோ வித்துதான் இன்னைக்கு இந்த நிலைக்கு வந்திருக்காரு. இன்னைக்கு நாங்க பாத்தீங்கன்னா இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு ஜிஎஸ்டி மட்டும் வருஷத்துக்கு 5,000 கோடி கட்டிட்டு இருக்கோம். இந்த மாதிரி ஒரு ஹார்ட் ஆஃப் த சிட்டியில வந்து இவ்வளவு பெரிய இடத்த வச்சு இருக்கிற மக்களுக்கும் வேலை வாய்ப்பு கொடுக்காம ஒரு இப்படி மக்களுக்கு வந்து இவ்வளவு பாதிப்பு கொண்டு வந்து கொடுக்கறது வந்து ஒரு பெரிய ஒரு துரோகமா நான் நினைக்கிறேன். இதெல்லாம் கண்டிப்பாக தண்டிக்கப்படணும். கண்டிப்பாக இதெல்லாம் குரல் எழுப்பி மக்கள் கேட்கப்படணும். ஏன்னா 2,000 பேருக்கு இன்னைக்கு வரைக்கும் சம்பளம் வரலன்னு சொல்றாங்க. எவ்வளவு சம்பளம் வேலைன்னா பார்த்தா 3 லட்சம் 4 லட்சம்னு சொல்றாங்க. எப்படி ஒரு மனிதர்கள் ஒரு சம்பளம் இவ்வளவு வருஷம் கொடுக்காம அவங்க குழந்தை எப்படி பார்ப்பாங்க, அவங்க பேர குழந்தை எப்படி பார்ப்பாங்க, அவங்களை எப்படி படிக்க வைக்க முடியும், அவங்க அத்தியாவசியம் எப்படி வாங்க முடியும், ஒரு வீட்டை எப்படி குடும்பத்தை எப்படி நடத்த முடியும், அவங்களுக்கு இருக்கிற மனைவி, அவங்களுக்கு
குடும்பம் இருக்கு. அந்த குடும்பத்தை எப்படி காப்பாற்ற முடியும்? அரசாங்கத்தோட வேலை வந்து நீ உட்கார்ந்து மக்களுக்கு என்ன தேவையோ அதை தான் செய்யணும். நாங்களாம் தொழில் பண்ணிருக்கோம். எங்களே தொழில் செய்ய விடாம இந்த மாதிரி அரசியல்லாம் நல்லா ஒரு சூழ்நிலை இல்லாதனால நாங்களும் அரசியல் வர வேண்டிய இடத்துல தள்ளப்படுறோம். இல்லைன்னா எங்களுக்கு நாங்க வீட்டுல உட்காந்து நல்லா சந்தோஷமா பாவல செட்டில் ஆக வேண்டியது. இன்னைக்கு வந்து இவ்வளவு நடக்குது. நம்ம நாட்டை நம்ம விட்டுட்டு போயிட்டோம்னா நாளை யார் நம்மளே எப்படி நம்ம எல்லா நாட்டை விட்டுட்டு போயிட்டோம்னா வேற யார் வந்து காப்பாற்றுங்கிற ஒரு இன்டென்ஷன்ல தான் நாங்களாம் இறங்கி வரோம். எங்களுக்கு வரணுங்கிற அவசியம் இல்லை. இன்னொன்னு இறங்கி நம்ம உட்காந்து நிறைய பகையை வளர்த்துக்கணுங்கிறது அவசியம் இல்லை. ஏன்னா தொழில் இருக்கு. நாளைக்கு ஏதோ ஒன்று பண்ணா எங்க தொழிலை பாதிக்கிறாங்க, கூப்பிட்டு மிரட்டுறாங்க. இந்த மாதிரி நீங்க பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த டெண்டர் கொடுக்க மாட்டோம், அந்த டெண்டர் கொடுக்க மாட்டோம். பரவாயில்ல, கொடுக்கலன்னா பரவாயில்ல, நாங்க சம்பாதிச்சது போதும். எங்க அப்பா எனக்கு சொத்து 100 ஜெனரேஷனுக்கு 100 தலைமுறைக்கு சம்பாதிச்சு வச்சுட்டாரு. இதுக்கு மேலேயே நம்ம உட்காந்து இதுக்கப்புறம் நம்ம காசு ஒரு நோக்கத்தை மட்டும் நம்ம தேடி போக முடியாது. மக்களுக்காக வந்து குரல் கொடுக்கணுங்கிறது என்னோட அடிப்படை ஒரு ஆழ் மனசுல இருந்து வந்த ஒரு விஷயம். சோ கண்டிப்பாக இவ்வளவு பெரிய இடத்துல இவ்வளவு பெரிய ஊழியர்களுக்கு கண்டிப்பா எங்க கிட்ட கொடுத்தா சப்போஸ் அரசாங்கம் உங்க என்ன பெஸ்ட் பண்ண முடியுமோ ட்ரை பண்ணுங்க. புதுச்சேரி அரசாங்கம் உங்களால முடியலையா அப்படி இல்லைன்னா எங்க கிட்ட கொடுங்க. நானே வந்து ஒரு ப்ராஜெக்ட் போட்டு கண்டிப்பா நானே பண்ணி கொடுத்துறேன். அதுக்கு வந்து இன்னைக்கு நான் கேரண்டி எடுத்துக்கிறேன். உங்களால முடியலன்னு சொல்லிடுங்க, நாளைக்கே பேமெண்ட் பண்ணணும்னாலும் நாங்க எடுத்து இந்த முல்ல ஃபுல்லா டேக் அவுட் பண்ணி என்ன எங்க டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் என்ன ஒத்து வரீங்களோ எடுத்து உங்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுத்து நான் அதை ரன் பண்ணி இங்க இருக்க ஜிஎஸ்டி டாக்ஸ் ரெவன்யூ நான் பாண்டிச்சேரிக்காக நம்ம இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருவோம். இது வேலை செய்யறது ஒரு பிரச்சனை இல்லைங்க. இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைக்காதுங்கிறது தான் இன்னைக்கு சூழ்நிலையா இருக்கு. அதை விட்டு நீங்க இவ்வளவு பெரிய வாய்ப்பை வச்சு வீண் பண்றது வந்து நல்லதுக்கு இல்லை. கண்டிப்பா அரசாங்கம் ஏதாவது ஒரு நல்ல ஒரு முடிவு எடுக்க வேண்டும். ஏன்னா வந்து இந்த மில்லு வந்து ஊழியர்கள் 2000 பேர் பக்கம் வேலை வாய்ப்பு இல்லாம அவங்களுக்கு ஊதியமும் வேலை செஞ்சதுக்கு உரிய ஊதியமும் கொடுக்காம ரொம்ப வருஷமா இழுக்கடிக்கப்பட்டிருக்காங்கன்னு கேள்விப்பட்டோம். அதற்காக இன்னைக்கு அவங்க ஏதோ ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க. ஸோ அதுக்காக எங்களால் முடிஞ்ச உதவி ஏதாவது செய்ய முடியுமான்னு சொல்லி நாங்கள் வந்திருக்கோம். இதில் என்னன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 100 கோடி பக்கம் மக்களுக்கே லேபர்ஸ்க்கே ஏதோ கொடுக்க வேண்டிய சம்பளம் பெண்டிங்காக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அதுதான் கேட்டிருந்தோம். இவ்வளோ பாவம், அவங்களுக்கு குடும்ப குட்டி இருக்குது, அவங்களுக்கும் வாழ்க்கையை ஓட்டணும். இப்படிலாம் இவ்வளோ தூரமாக இவ்வளோ வருஷம் வந்து காசு கொடுக்காம வந்தால் வேலை செஞ்சதுக்கு அவங்களுக்கு உண்மையாகவே அவங்க மனசு பாதிக்கப்படுறாங்க. ஸோ அதுக்காக எங்களால் முடிஞ்ச உதவி நாங்கள் செய்யலாம் வந்திருக்கோம். அப்படி சப்போஸ் அரசாங்கனால எந்த உதவி எடுத்ததில்ல, புதுச்சேரி அரசாங்கம் வந்து இதில் ஏதாவது எடுத்து பண்ண முடியலனால் நாங்கள் எங்களோட கோரிக்கை மூலிமா நாங்கள் ஏதாவது எடுத்து இதை பில்லை எடுத்தோ இல்லை வேறு ஏதாவது ப்ராஜெக்ட் பண்ணியோ இல்லை மக்களுக்கு என்ன வேலை வாய்ப்பு கொடுக்கறதுக்கு எது ஒரு நல்ல ஒரு திட்டமாக இருக்குமோ அந்த திட்டத்தை எடுத்து நாங்கள் எங்களோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனுக்கு ஒத்து வந்தால் நாங்களே கூட எடுத்து அவங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கலாங்கிறது, வேலை வாய்ப்பு கொடுக்குறதுக்கு ப்ளஸ் அவங்களோட பழைய பெண்டிங்கும் நாங்கள் கொடுக்கறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்கோம். நலத்திட்டத்திலும் பொதுவாகவே 160 கோடிக்கு வந்து நாங்கள் கம்பெனி சைடில் 160 கோடி நாங்கள் வந்து கம்பெனி சைடில் இது வரைக்கும் நாங்கள் பண்ணிட்டு இருந்திருக்கோம். நலத்திட்டங்கள் பொதுவாக எல்லா இடத்துலையும் பண்ணிட்டு இருக்கோம். இந்த வாட்டி புதுச்சேரிக்கு பண்ணுவோங்கிறது ஒரு ஆர்வத்தோட வந்து ஃபியூச்சர்ல பிளான் இருக்கு. அதுக்காக இல்லைன்னு சொல்ல முடியாது. கண்டிப்பா நம்ம ஏதோட என்ன இந்த எங்களுக்கு வந்து இது பண்ணணும்னு அவசியம் இல்லை. நாங்க வந்து என்ன எங்களை மாதிரி தொழிலை விட்டுட்டு அரசியல் வரணும்னு அவசியம் இல்லை. இன்னைக்கு அரசியலுக்கு வர வேண்டிய சூழ்நிலையில தள்ளி போடுறோம். ஏன்னா மக்கள் பாதிக்கப்படுறாங்க. நம்ம வாழ்ந்த ஊர், நம்ம பிறந்த ஊர், இந்த மாதிரி தமிழ்நாடு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் நம்மளுக்கு பார்க்கும்போது நம்மளுக்கு வருத்தமா இருக்கு. ஸோ இதனால எங்களுக்கு தெரிஞ்ச வித்தைகள் நாங்கள் என்ன கற்றுக்கிட்டு வந்தோமோ, நாங்கள் எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் பிஸ்னஸ் என்ன பண்ணுமோ இந்த மாதிரி அடுத்த மக்களுக்கு சம்பாதிச்சாச்சு. இனி அப்போ 100 தலைமுறைக்கு சேர்த்து வச்சுட்டாரு எங்கள் அப்பா. இதுக்கப்புறம் நான் வந்து சொசைட்டிக்கு பண்ணுங்கிறது என்னோட ஆர்வம். கண்டிப்பாக அது நாங்கள் உட்காந்து ஆலோசிச்சுட்டு இருக்கோம். கண்டிப்பாக நான் உரிய டைம் வரும்போது கண்டிப்பாக விருப்பம் இருக்கு. அதை நான் எப்படி பண்றது நாங்கள் கண்டிப்பாக விரைவில் நாங்கள் சொல்லுவோம். ஓகே, அப்படிங்க. நான் வந்து எந்த கட்சியோ சார்ந்து இப்போ நான் எதுவுமே பேச வரலைங்க. நான் வந்து ஒரு தொழிலதிபரா என்னோட சைட்ல இருந்து ஒரு தொழிலதிபர் இதை என்ன எப்படி எடுத்து பண்ண முடியுங்கிற கான்செப்ட் வந்திருக்கோம். உரிய நேரம் வரும், காலம் வரும்போது நம்ம எடுப்போம். இல்ல அவர் இவ்வளவு வருஷம் வச்சுதான் பண்ண முடியலைங்களா? அதுதானே பிரச்சனை. இவ்வளவு வருஷம் பண்ணி தான் நான் வர வேண்டிய அவசியமே இல்லைங்களே. நான் வர அவசியம் தான் பண்ண முடியலங்கிறதுனால தான் நான் வரோம். இல்லைன்னா நான் இருக்கிற வேலையை பார்த்து எனக்கு அதுக்கே டைம் இல்லைங்க. ஆளுங்கட்சி சட்டமன்ற உறுப்பினர் 6 பேர் வந்து உங்க கூட தான் இருக்கிறாங்க. ஆளுங்கட்சி வந்து மெஜாரிட்டி இல்லாம இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு முன்னாள் முதலமைச்சர் சொல்றாரு. இது எப்படி பாக்குறீங்க? அப்பெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. அதாவது மக்களுக்கு அவங்களுடைய CSR ஃபண்ட் மூலியமா மக்களுக்கு நல்ல உதவிகள் செய்யணும்னு எண்ணத்தோட வராங்க. இதுல ஆளுங்கட்சி எதிர்கட்சி எல்லாம் ஒண்ணு சட்டமன்ற உறுப்பினர் அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. மக்களுக்கு சேவை செய்ய யார் வேணாலும் மக்களுக்கு நாங்களும் சேவை சட்டமன்ற உறுப்பினர் தேர்ந்தெடுக்கிறோம். இப்போ நம்ம அருமை சகோதரர் வந்து சார்லஸ் மார்ட்டின் வந்து மக்களுக்கு சேவை செய்யலாம். அவங்க CSR ஃபண்டை மக்களுக்கு பயன்படுறோம். அப்ப மக்களுக்கு கொடுக்க வேண்டியதை வாங்கி அவங்க கிட்ட கொடுக்கணும். இதுல வந்து எந்த ஒரு பாலிட்டிக்ஸும் கிடையாது. 1971ஆம் ஆண்டு நடைபெற்ற இந்தியா பாகிஸ்தான் போரில் இந்தியா வெற்றியடைந்தது. வங்கதேசம் என்ற தனி நாடு உருவாக காரணமாக இருந்த இந்த போரில்
பாகிஸ்தான் படைகள் சரணடைந்த நாளான டிசம்பர் 16 ஒவ்வொரு ஆண்டும் வெற்றி தினமாக கொண்டாடப்படுகின்றது. அதன்படி புதுச்சேரி அரசு செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் வெற்றி தின விழா கொண்டாடப்பட்டது. இதையொட்டி புதுச்சேரி கடற்கரை சாலையில் உள்ள போர் வீரர்கள் நினைவு சின்னத்தில் முதலமைச்சர் ரங்கசாமி, பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், வேளாண் துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார், ஆதி திராவிட நலத்துறை அமைச்சர் சாய் ஜே சரவணகுமார், டிஜிபி ஷாலினி சிங், மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் மற்றும் காவல்துறை உயர் அதிகாரிகள், முன்னாள் ராணுவ வீரர்கள், பொதுமக்கள் உட்பட பலர் கலந்து கொண்டு போரில் உயிர்நீத்த ராணுவ வீரர்களுக்கு மலர் வளையம் வைத்தும் மலர் தூவியும் மரியாதை செலுத்தினர். தொடர்ந்து 2 நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது. சென்னை அண்ணா நகரை தலைமையிடமாக கொண்டு ஏஜி காஸ்மிக் கிளினிக் மற்றும் ஆராய்ச்சி நிறுவனம் செயல்பட்டு வருகின்றது. இதன் பேராசிரியரான ஆதிஜோதி பாபுவால் கண்டுபிடிக்கப்பட்ட மருந்தில்லா மருத்துவம் அக்குபஞ்சர், அக்குபிரஷரில் பஞ்சபூத நாடி மருத்துவ கண்டுபிடிப்பை உலக அளவில் PCT என்ற 158 நாடுகளின் கூட்டமைப்பால் அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. மேலும் ஆஸ்திரேலியா, தென்னாப்பிரிக்கா அரசுகளால் காப்புரிமை சான்றிதழ் வழங்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இந்தியாவில் முதன்முறையாக செயல்முறை காப்புரிமையானது அக்குபஞ்சரில் பஞ்சபூத நாடி பரிசோதனை மருத்துவம் என்ற தலைப்பில் அங்கீகரிக்கப்பட்டு 2023ஆம் ஆண்டிலும், குண்டலினி தியானத்திற்காக 2023ஆம் ஆண்டு 3 காப்புரிமையும் 2024ஆம் ஆண்டு இந்திய அரசிடமிருந்து பெறப்பட்ட வெவ்வேறு விதமான காப்புரிமை சான்றிதழ்களும் வழங்கப்பட்டுள்ளன. இதையொட்டி புதுவை காமராஜர் சாலையில் உள்ள அண்ணா சாலை ஹோட்டலில் பேராசிரியர் ஆதிஜோதி பாபுவுக்கு பாராட்டு விழா நடைபெற்றது. விழாவுக்கு ஏஜி காஸ்மிக் கிளினிக் மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் மேலாண் இயக்குநர் பவித்ரா பாபு தலைமை தாங்கினர். விழாவில் சிறப்பு விருந்தினராக முதலமைச்சர் ரங்கசாமி, சபாநாயகர் செல்வம், அமைச்சர் லட்சுமி நாராயணன் ஆகியோர் கலந்து கொண்டு பேராசிரியர் ஆதிஜோதி பாபுவை பாராட்டி வாழ்த்தி பேசினர். பேராசிரியர் ஆதிஜோதி பாபு ஏற்புரையாற்றினர். விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி பேசுகையில், புதுவை சித்தர்கள் வாழும் ஆன்மீக பூமி, சித்தர்கள் தீராத நோய்களையும் குணமடைய செய்தனர். தற்பொழுது மருத்துவத்தில் ரோபோட்டிக் முறையில் சிகிச்சை அளிக்கப்படுகின்றது. மருந்தில்லா மருத்துவத்திற்கு காப்புரிமை பெற்றதற்கு பாராட்டு தெரிவித்துக் கொள்கின்றேன். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். நோய் வரும் முன் பாதுகாப்பாக இருப்பதே சிறந்தது. ஆரோக்கியமாக இருக்கும் வழிமுறைகளை கடைபிடிக்க வேண்டும். இருப்பினும் தீராத நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் கூட நவீன சிகிச்சையிலிருந்து மருந்தில்லா மருத்துவத்திற்கு மாறி வருவதை காண முடிகின்றது என்றார். நவீன உலகில் மக்களுக்கு தேவையான பொருட்கள் அனைத்தும் ஆன்லைன் மூலம் வாங்க துவங்கிவிட்டனர். இதனால் பெரிய நிறுவனங்கள் முதல் சிறு வியாபாரிகள் வரை பாதிக்கப்பட்டுள்ளனர். இதில் நரிக்குறவர் இனத்தை சேர்ந்த ஊசிமணி, பாசிமணி விற்பனை செய்பவர்களும் தப்பவில்லை. இதற்கு மேலும் கவலை அளிக்கும் வகையில் கடந்த 1 மாதமாக பெய்து வரும் தொடர் மழை காரணமாக நரிக்குறவர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டு உண்ண உணவின்றி வறுமையில் வாடி வந்தனர். இதனை அறிந்த காரைக்கால் வடக்கு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி குடிமைப் பொருள் வழங்கல் துறை அமைச்சருமான திருமுருகன் கோவில்பத்து பகுதியில் அவர்கள் வசிக்கும் பகுதிக்கு நேரடியாக சென்று மக்களுக்கு தேவையான
உயர்தர அரிசி மூட்டைகள் மற்றும் நிவாரணப் பொருட்களை வழங்கினர். அமைச்சரின் இந்த செயலை அனைத்தும் நரிக்குறவர் இன மக்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்தியது. காரைக்கால் குடிமைப் பொருள் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை சார்பில் டிசம்பர் 24ஆம் தேதி நடைபெறவிருக்கும் தேசிய நுகர்வு தினத்தினை முன்னிட்டு துறையின் இயக்குநர் சச்சிதானந்த முன்னிலையில் மதர் தெரசா நர்சிங் கல்லூரியின் முதல்வர் ஜெயபாரதி தலைமையில் மாணவ மாணவிகளுக்கு கருத்தரங்கம் நர்சிங் கல்லூரி வளாகத்தில் நடைபெற்றது. காரைக்கால் மாவட்டத்தில் அனைத்து கல்லூரிகளுக்கும் நுகர்வோர் 2019 புதிய சட்டங்களும் உணவு கலப்படம் காலாவதியான பொருட்கள் சம்பந்தமாகவும் மற்றும் BIS கேர் ஆப் மூலம் கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு பயிற்சிகள் மற்றும் கருத்தரங்கம் நடைபெற்றது. இக்கருத்தரங்கில் உணவு பாதுகாப்பு அதிகாரி ரவிச்சந்திரன் கலந்து கொண்டு மாணவ மாணவிகளுக்கு உணவு கலப்படம் சம்பந்தமாக பயிற்சி அளித்தார். நுகர்வோர் சட்டங்கள் பற்றிய விரிவான தகவல்களை நுகர்வோர் கூட்டமைப்பின் மாநில தலைவர் திருமுருகன் மாணவர்களுக்கு எடுத்து கூறினார். மாநில செயலாளர் சிவக்குமார் அவர்கள் PIS கேர் ஆப் சம்பந்தமான தகவல்களை விளக்கினார். நிகழ்வில் மாவட்ட செயலாளர் ராஜதுரை மற்றும் கல்லூரியின் ஆசிரியர்கள் மற்றும் குடிமைப் பொருள் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அதிகாரிகள் கலந்து கொண்டார்கள். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டை சிறப்பாக செய்திருந்தனர். வெள்ளினூர் ஒதியம்பட்டு ரோட்டை சேர்ந்தவர் ஹென்றி ஹயர் துரை. இவரது மகன் லியோ ஆதித்யன் ரெட்டியார்பாளையம் தனியார் பள்ளியில் +1 படித்து வருகின்றார். இவர் மாலை தனது நண்பரான ரெட்டியார்பாளையத்தை சேர்ந்த அந்தோணி என்பவருடன் வெள்ளினூர் அருகே உள்ள செல்லிப்பட்டு சங்கராபரணி ஆற்றில் சமீபத்திய மழை மற்றும் வீடூர் அணை திறப்பு காரணமாக ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கை சென்று பார்வையிட்டுள்ளார். பின்னர் இருவரும் சங்கராபரணி ஆற்றின் தடுப்பணையில் இறங்கி குளித்தபொழுது எதிர்பாராத விதமாக மாலை 5 மணியளவில் இருவரும் தண்ணீரில் அடித்து செல்லப்பட்டனர். இதை கண்ட அருகில் இருந்த செல்லிப்பட்டு பகுதியைச் சேர்ந்த காவலர் செந்தில் மற்றும் ராஜி ஐயப்பன் ஆகியோர் சேர்ந்து உடனடியாக அந்தோணியை மீட்டு உசுட்டேரி தனியார் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். ஆனால் மற்றொரு நபரான லியோ ஆதித்யன் தண்ணீரில் மூழ்கி மாயமானார். தகவல் அறிந்த திருக்கனூர் இன்ஸ்பெக்டர் ராஜகுமார், சப் இன்ஸ்பெக்டர் பிரியா மற்றும் போலீசார் ஆற்றில் மூழ்கி மாயமான லியோ ஆதித்யனை தேடுவதற்காக அப்பகுதிக்கு விரைந்தனர். இதனைத் தொடர்ந்து திருக்கனூர் தீயணைப்பு நிலையத்திற்கு தகவல் கொடுக்கப்பட்டு தீயணைப்பு துறையினர் விரைந்து வந்தனர். விரைந்து வந்தவர்கள் ஆற்றில் அடித்து செல்லப்பட்ட மாணவனை தேடாமல் 2 மணி நேரம் காலம் தாழ்த்தினர். இதில் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் தண்ணீரில் அடித்து செல்லப்பட்ட மாணவனை தேடாமல் நீங்கள் காலம் தாழ்த்துவது கண்டிக்கத்தக்கது என்றும், இதனால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் மீட்பு பணிக்கு எடுத்து வந்த உபகரணங்களை ஆற்றில் வீசி தங்கள் எதிர்ப்பை தெரிவித்தனர். அதனைத் தொடர்ந்து தற்பொழுது தீயணைப்பு துறையினர் தேடும் பணியில் தீவிரமாக இறங்கியுள்ளனர். வீடூர் அணை திறப்பால் சங்கராபரணி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் ஆற்றங்கரையோரம் யாரும் செல்ல வேண்டாம் என பொதுப்பணித்துறை, குமீன் பஞ்சாயத்து போலீசார் தொடர்ந்து எச்சரிக்கை விடுத்துள்ள நிலையில் மாணவர்கள் இருவர் ஆற்றில் இறங்கி குளித்த பொழுது தண்ணீரில் அடித்து செல்லப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரியில் உழவர்கரை, பாகூர், வெள்ளினூர், சாரம், திருக்கனூர் ஆகிய 5 இடங்களில் சார்பதிவாளர் அலுவலகங்கள் இயங்கி வருகின்றது. இங்கு பணிகள் காலதாமதம் செய்வதாக ஏற்கனவே புகார் எழுந்துள்ளது. இணையதள குளறுபடி என காரணம் கூறி பத்திரங்களை உடனடியாக பதிவு செய்யாமல் பொதுமக்களை அலைக்கழிப்பதாகவும், புதிய பதிவாளர்களை நியமித்துள்ளதால் அனுபவம் குறைவு என்பதால் எளிதில் கையாள வேண்டிய பதிவுகளை சிக்கலாக்கி தாமதப்படுத்துகின்றனர். இதை கண்டித்து சாரம் பகுதியில் உள்ள மாவட்ட பதிவாளர் அலுவலகத்துக்கு பிற பகுதிகளில் உள்ள பத்திர எழுத்தர்கள் தங்கள் கடைகளை அடைத்து கோரிக்கைகளை வலியுறுத்தி முற்றுகையில் ஈடுபட்டனர். திருமணத்தை பதிவு செய்ய வருபவர்களையும் பல நாட்கள் இழுத்தடிப்பதால் அவர்கள் பதிவு செய்ய முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது என பத்திரப்பதிவு எழுத்தர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். கடந்த காலத்தில் ஒரு நாளைக்கு 5 பதிவாளர் அலுவலகத்திலும் 500க்கும் மேற்பட்ட பத்திரங்கள் பதிவு செய்யப்பட்டது. ஆனால் தற்பொழுது ஒவ்வொரு அலுவலகத்திலும் 4-5 பத்திரங்களே பதிவு செய்யப்படுகின்றது. இதனால் அரசுக்கு வருவாய் பாதிக்கப்படுவதோடு பத்திர எழுத்தர்களின் வாழ்வாதாரமும் பாதிக்கப்படுகின்றது. சார்பதிவாளர் பற்றாக்குறையாக உள்ளனர். 2-3 துறைக்கு சேர்த்து வேலை செய்கின்றனர். ஊழியர்கள் பற்றாக்குறையும் உள்ளது. இணையதள வசதியும் மேம்படுத்தவில்லை. இதனால் பத்திரம் பதிவு செய்யும் பொழுது சர்வர்கள் நின்று விடுகின்றது. திருமண பதிவு, உயில் பத்திரங்கள் பதிவு செய்ய முடியவில்லை. முதியோர் பொதுமக்களை அலைக்கழிப்பதால் பதிவை கைவிட்டு செல்கின்றனர். ஆண்டுக்கு 40,000 பத்திரம் பதிவு செய்யப்பட்டது. தற்பொழுது ஆண்டுக்கு 1000 பத்திரம் தான் பதிவு செய்யப்படுகின்றது. பலமுறை எடுத்து கூறியும் இதை சீர் செய்யவில்லை. அரசுக்கு பெரும் வருவாய் தரக்கூடிய பத்திரப்பதிவுத்துறை அலட்சியமாக செயல்படுகின்றது. இதை கண்டித்து போராட்டம் நடத்தியுள்ளோம். மாவட்ட ஆட்சியரை சந்தித்து மனுவும் அளிக்க உள்ளோம் என
பத்திர எழுத்தர் சங்கம் தலைவர் ராமலிங்கம் தெரிவித்தார். பொதுமக்கள் பாதிக்கப்படுறாங்க. ஒரு நாளைக்கு 120 பத்திரம் பதிஞ்ச இடத்துல 5 பத்திரம் பதிய மாட்டாங்க. கேட்டாக்க நெட்வொர்க் ப்ராப்ளம், ரிஜிஸ்டர் வரல. இதே ப்ராப்ளம் அடிக்கடி நடக்குது. எங்களுக்கு ரொம்ப நாளா இந்த தலைவில் இருந்தது. இப்போ புது ரிஜிஸ்டர் போட்டுக்கிறாங்க. அவரு சுத்தமா பத்திரம் பதிய தெரியல. ஒரு பத்திரத்தை வச்சு 1 மணி நேரம் 2 மணி நேரம் 3 மணி நேரம் கூட வளர்த்துறாரு. அதனால இது டாக்குமெண்ட் ரைட்டர் எல்லாம் ஒன்று சேர்ந்து இந்த போராட்டத்தை நாங்கள் நடத்துறோம். இது தெரிவிக்கிறதுக்காக அரசாங்கத்துக்கு ரெவென்யூ வர்ற டிபார்ட்மெண்ட்டுங்க. அது ரெவென்யூ வர்ற டிபார்ட்மெண்ட். இந்த டிபார்ட்மெண்ட் மேலே வீணானா என்ன அர்த்தம் அது சொல்லுங்க. இந்த முதலமைச்சர் கவனத்துக்கு கொண்டு போகணும், எல்லாரும் கவனத்துக்கு கொண்டு போகணும். ரெவென்யூ வர்ற டிபார்ட்மெண்ட் இந்த மாதிரி அழிவு நோக்கி போயினுக்குது. நேருநகர் ஸ்ரீ சீரடி சாய்பாபா தியான மண்டபத்தின் சார்பில் துப்புரவு பணியாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. காரைக்கால் மாவட்டம் நேருநகர் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ சீரடி சாய்பாபா தியான மண்டபம் சார்பில் ஆண்டுதோறும் மழை காலத்தின் பொழுது மழையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்குவது வழக்கம். காரைக்கால் மாவட்டத்தில் கடந்த 3 நாட்களாக கனமழையையும் பொருட்படுத்தாது மாவட்டத்தின் தூய்மையை பேணிய துப்புரவு பணியாளர்களுக்கு புடவை, துண்டு மற்றும் உணவுப் பொருட்கள் மழை நிவாரணமாக வழங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து ஓட்டுநர்களுக்கு கைலி, துண்டு மற்றும் உணவுப் பொருட்கள் வழங்கப்பட்டது. கார்த்திகை பௌர்ணமியை ஒட்டி 300க்கும் மேற்பட்டோருக்கு அறுசுவை உணவு வழங்கப்பட்டது. முன்னதாக ஸ்ரீ சீரடி சாய்பாபாவுக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் அறக்கட்டளை நிர்வாகிகள் மற்றும் உபயதாரர்கள் கலந்து கொண்டார்கள். வேப்பூர் வட்டம் இலங்கையன்னூர் கிராமத்தில் கார்த்திக் விசா கன்சல்டன்சி ஏஜென்சி அப்பாதுரை 25/11/2024 அன்று மரண வாக்குமூலம் எழுதி வைத்துவிட்டு தற்கொலை செய்து கொண்டார். அதனைத் தொடர்ந்து அவரது மகனான கார்த்திக் என்பவர் கடலூர் மாவட்ட ஆட்சியரிடம் தனது தந்தை கன்சல்டன்சி ஏஜென்சியில் 1 கோடி ரூபாய் மேல் நாடுகளில் இருக்கும் ஏஜென்டர்களுக்கு அனுப்பி அவர்கள் சரியான நேரத்தில் வேலை முடிக்காமல் இழுத்தடித்ததனால் இங்கே இருக்கின்ற விசாவிற்காக பணம் கொடுத்த பயமுறுத்தியதால் மரண வாக்குமூலம் எழுதி வைத்துவிட்டு தற்கொலை செய்து கொண்டார் என்றும், மேலும் அவர்கள் தன் தந்தை இறந்த பின்பும் மீண்டும் அதே பாணையில் தன்னிடம் தகாத வார்த்தைகளாலும் பயமுறுத்தி செல்கின்றனர் என்றும், மேலும் தனது தந்தையின் செல்போன்கள் காவல்துறையிடமே உள்ளது, அதில் மேலை நாடுகளுக்கு உள்ளவர்கள் இடம் பணம் அனுப்பியதற்கான டிரான்ஸ்லேஷன் அவர்களுடைய தொடர்பு எண்ணம் இருப்பதாகவும், மேலும் அந்த நபர்களை தொடர்பு கொண்டு அவர்களிடமிருந்து பணத்தை பெற்று விசாவிற்காக பணம் அனுப்பி அவர்களிடம் திரும்ப கொடுத்து காப்பாற்றுமாறு மாவட்ட ஆட்சியரிடம் வேண்டுகோள் வைத்தனர். புதுச்சேரியில் கடந்த வாரம் முழுவதும் தொடர்ந்து கனமழை பெய்து வந்தது. இதன் காரணமாக புதுச்சேரி முழுவதும் மழைநீர் தேங்கி பொதுமக்கள் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகினார்கள். இந்நிலையில் காமராஜர் நகர் தொகுதிக்குட்பட்ட அனைத்து பகுதிகளிலும் என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் நூர்ஜஹான் தலைமையில் வீடு வீடாக சென்று தினந்தோறும் காலை, மாலை, இரவு என 3 வேளையும் உணவு வழங்கப்பட்டது. மழை பெய்த நாள் முதல் தண்ணீர் வடிந்து இயல்பு நிலைக்கு வரும் வரை தொகுதி முழுவதும் என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் நூர்ஜஹான் தலைமையில் ஷாஜகான், ஃபசீலா உட்பட இளைஞர்கள் தொடர்ந்து உணவு வழங்கி வந்ததற்கு தொகுதி மக்கள் பாராட்டு தெரிவித்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம்.